தேவலோகத்தில் கூடியபடியார் இந்த பூலோகத்தில் கூடியபடியார் இந்த அழகான ராஜசபை இந்த ராஜசபை முன்பதாக ஆண்களாக இருந்த அப்பமார்களோ பெண்களாக இருந்த அரும்பெரு தாய்மார்களோ அது மட்டும் இல்லாம பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவி கண்மணி அன்பர்களோ கடல் அலை போல் அமர்ந்திருக்காங்க. அவர்களுக்கு முத்தான முதற்கண் வணக்கம். அந்த நாடகத்தின் பெயர் என்ன? மின்னல் ஒளியா சிவன் பூஜை. அப்படியா? இந்த மின்னல் ஒளியா சிவன் பூஜை இல்லாவிடில் அர்ஜுனன் குறவேடம், அர்ஜுனன் குறவஞ்சி. உண்மைதான். குறவேடம் நாடகத்தில் நான் தற்பாடு விஷயமாக வந்த போது பொறுமையாரு நாங்க வந்து எப்படி வந்தோம் தெரியுமா? நேரா மேட்டூர் வந்து இப்படி வந்தோம். நீ ஏன் கற்பூருக்கு போய் வந்த? அடியே நான் வெளியில வந்த உடனே கற்பாராக. ஆமா அப்படி சொல்லு. நான் யார்? யாரு? எனது பெயர் என்ன சொல்லவா? நீ எங்க ஊத்தியா? ஏணி வச்சட்டுமா ஊங்கூத்தியா? காமனால தூக்கிட்டு இருக்கறான். அவன் சங்கில போட்டியா? அத நைட் வந்து தூக்கிட்டு போய்ட்டான். அப்படியே மாரிகாரன். சரி ஏங்கூத்தியாங்கறாரே இவருக்கு எனக்கு ஏணி வச்ச எட்டுமா? ஏட்டா ஏட்டா அக்கேணி ஏட்டா பேரல்ல வீர உக்கிர சக்தி
என்னுடைய பெயரோ பத்தினி பாஞ்சாலி என்று சொல்லலாம். பாஞ்சாலி என்று சொல்லலாம். பாஞ்சாலி என்று சொல்லலாம். அம்மா நான் பத்தினி பாஞ்சாலி என்று சொன்ன அல்லவா? இந்த பெயராகப்பட்டது எப்படி வந்து இந்த பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால தேசனுக்கும் கோகிலாதேவிக்கு குழந்தைகள் என்று சொல்லி இந்த பாஞ்சால தேசத்தில் ஒரு யாகம் செய்தாரா. அந்த யாகத்தில் பிறந்தபடியா பாஞ்சால ராஜன் செய்த யாகத்தில் பிறந்தபடியா எனக்கு பத்தினி பாஞ்சாலி என்று பெயர். திரௌபதி ராஜன் செய்த யாகத்தில் பிறந்தபடியா எனக்கு திரௌபதி என்று மற்றொரு பெயர். அது மட்டுமல்ல வானுருந்த தீயில் ஒரு அக்கினி வேள்வியில் வானுருந்த தீயில் எந்த ஒரு குறையில்லாம யாகத்தில் பிறந்தபடியா எனக்கு ஏகச்சனால் என்று மற்றொரு பெயர். வாறு 3 பெயர்கள் கொண்டிருந்தாலும் இந்த பத்தினி பாஞ்சாலியாகப்பட்ட பெண்ணாகப்பட்ட நான் எப்படி ஜனனமானேன் தெரியுமா? அப்படியா ஆகட்டும்.
பாஞ்சாலியாக விட்டவன எப்படி பிறந்தது தெரியுமா? சொல்லுமா. பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால ராஜனுக்கும் கோகிலா தேவிக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி இந்த பாஞ்சால தேசத்திலே ஒரு யாகம் செய்தாராம். அம்மா அவ்வாறு யாகம் செய்ய தருவாயில் அந்த யாகத்தில் முதலாக யார் பிறந்தார் தெரியுமா? என்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய துஷ்ட தூய்மன் பிறந்தார். இரண்டாவதாக இந்த பத்தினி பாஞ்சாலி நான் பிறந்தேன். மூன்றாவதாக ஒரு வில்லொன்று பிறந்தது. சரி அம்மா வில்லொன்று பிறந்தது அல்லவா? நான் வளர வளர அந்த என்னோட ஒட்டி பிறந்த ஒரு கோதண்டமான வில் அந்த வில்லும் வளர்ந்து கொண்டே வந்தது. வளர வளர அதுவும் இவ்வாறு நான் 14 நிறந்த தக்க பருவமங்கையானுடன் என்னுடைய தந்தையார் மட்டும் என்ன செய்த தெரியுமா? காலகாலத்தில் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன நியமித்தார் தெரியுமா? என்னுடன் ஒட்டி பிறந்த ஒரு கோதண்டமான வில். இந்த வளையாத வில்லை யார் வளர்க்கிறார்களோ கீழே மஞ்சள் நீர் என்று சொல்லக்கூடிய கொப்பரையில் வீழ்த்தப்பட்டிருக்கும். இந்த மஞ்சள் நீரில் குறிப்பார்த்து அந்த வில்லின் முனையிலே மச்சம் என்ற மீன் தொடுக்கப்பட்டிருக்கும். மஞ்சள் நீரில் குறிப்பார்த்து அந்த மேலே மச்சம் என்ற மீனை யார் கையில் தொடுக்கிறார்களோ அவர்களுக்கே என்னுடைய மகளாகப்பட்ட பத்தினி பாஞ்சாலி என்று சொல்லி 56 நாட்டுக்கு பறைச்சாட்டினார். அப்படி 56 நாட்டுக்கு பறைச்சாட்டிற்கு தருவாயில் அதை அறிந்த அனைத்து மன்னர்கள் வந்தார். முதல் இந்த வில்லை வளர்க்கிறேன் என்று சொல்லி யார் வந்தா தெரியுமா? யாரம்மா? டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்னாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய 56 நாட்டுக்கு பேரரசராக விளங்கக்கூடிய துரியோதன் மன்னர் வந்தார். இந்த வளையாத வில் வளைத்து வஞ்சியாக கைப்பிடிக்கிறேன் என்று சொல்லி வளையாத வில்லை வளைக்கிறோம் என்று பார்க்கும்போது அப்பொழுது என்ன தெரியுமா? இந்த வளையாத வில் வளைத்து வஞ்சியால கைப்பிடிப்போர் யார் என்று சொல்லி நானும் என்னுடைய தாடி பெண் உப்புரி மாடிமேல் நின்று பார்க்க தருவாயில் நான் அவர் வளைப்பார் அவர் வளைப்பன்னு பார்த்து தாதி பெண்கள் கீழே விட அதை பார்த்து நான் சிரிக்க தருவாயில் ஹஸ்னாபுரத்து வேந்தனாகப்பட்ட வளையாத வில்லை வளைக்க முடியாத தோல்வியற்றா தாதி பெண் விழுந்ததை பார்த்து சிரித்த என்ன நினைத்த தெரியுமா? வளையாத வில்லை வளைக்க முடியாத தோல்வியற்று பார்த்து என்னை பார்த்த காலோட சொரம் செய்யக்கூடிய கம்மநாட்டி பெண்ணை என்று சொல்லி என்ன கைத்தட்டி சிரத்திவில இந்த நாட்டில் வைக்க மாட்டேன், கைத்தட்டி நகர்த்திவில நாட்டில் வைக்க மாட்டேன். அங்க தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ண மகாராஜா வந்தார். வில்லை வளைத்தாரா? என்னாச்சு? வளைக்க முடியாத தோல்வியற்றார். சரி, இது போல பல நாட்டு மன்னர்களும் வில்லை வளைக்க முடியாத தோல்வியற்று இருக்கும் தருவாயில் சரி இன்னொருத்தர் யார் வந்தா தெரியுமா? பிராமன் உருவில் ஒருவர் வந்தார். வந்து என்ன செய்த தெரியுமா? என்னுடைய தந்தையாரிடம் கேட்டா, ஐயா இந்த வில்லை நான் வளைக்கலாமா என்று கேட்க சரி என்னுடைய தந்தையார் என்ன பதில் தெரியுமா? ஐயா பிராமணரே, ஆண்டி முதல் அரசன் வரை தோட்டி முதல் தொண்டிமன் வரை யார் வேணுமானாலும் வளையாத வில் வளைத்து கீழே பொருத்தப்பட்ட மஞ்சள் நீரில் குறிபார்த்து மேலே தொடுக்கப்பட்டிருக்கும் மச்சம் என்ற மீனை யார் கையில் ஏந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளாகப்பட்ட பத்தினி பாஞ்சாலி என்று சொல்ல இந்த வளையாத வில் வளைத்து வஞ்சையால கைப்பிடித்த மன்னவன் யார் தெரியுமா?
யார் தெரியுமா ஒரு பிராமணன் ஒருவர் வந்தாரு அவர் யார் தெரியுமா அடியே அந்த பிராமணாகப்பட்ட என்ன வளையாத வில்வெளித்து கைவிடுத்து செல்ல தருவாயில் என்ன தெரியுமா சொல்லுமா போகின்ற வழியிலே துரியோத மன்னனாகப்பட்டவன் 56 நாட்டுக்கு பேரரசர் வழங்கக்கூடிய அண்ணா பேர்பட்ட பெண்ணை ஒரு கேவலம் ஒரு பிராமணன் கைவிடுத்து செல்வதா என்று சொல்லி வழிமறித்தான் சரி வழிமறித்திருக்க தருவாயில் பிராமணர் ஒருவர் வந்தால அப்ப தாண்டி அவர்த்த நான் பார்த்தேன் பாக்கலையா அடியே நல்லா கை சோட்டு திரும்ப மந்த போட மாட்டோம் யார் தெரியுமா சரியான சந்திரகுலம் கோடு தவறாத வம்சத்தில் பிறந்துட்ட இருவருக்கு முற்றோர் இருவருக்கு இளையோர் நடுகுல நாயகனாக விளங்கக்கூடிய ஆளான அழகு மண்ணு அவருடைய வீரம் தீரம் வரம் புராட்சகம் அனைத்துமே எப்படி தெரியுமா அவர் எப்பேர் பெற்றது தெரியுமா 11 அழகு 12 பெயர் 32 லட்சணங்கள் அவர் எப்படி தெரியுமா சொல்லுமா பாதத்திலே செந்தாமரை தொப்புள்ள அமிர்தகலசம் தோளிலே துளசி மாலை முதுகிலே மச்ச ரேகை அது மட்டும் இல்லாம 11 அழகு 12 பெயர் என்று சொன்னதுமா பில்லாளி விஜயன் பார்த்திபன் பர்குணன் சர்க்குணன் தனஜயன் இவ்வாறு சொல்லக்கூடிய 12 பெயர்கள் கொண்டவர் அந்த ஆளான அழகு மன்னன் அர்ஜுனையே நான் திருமணம் செய்தேன் அம்மா அப்பேற்பட்ட மன்னரை திருமணம் செய்து என்னை எங்க அழைத்து சென்ற தெரியுமா மும்மூர்த்தி மங்களத்தை வாசம் செய்யக்கூடிய அத்தியாகப்பட்ட குந்தமாதேவியிடம் அழைத்து செல்லும் தருவாயில் அம்மா அழைத்து சென்று என்ன தெரியுமா அம்மா நான் ஒரு கனி கொண்டு வந்திருக்கேன் என்று கூற என்னுடைய அத்தியாகபத்தவன் என்ன செய்த தெரியுமா வீட்டுக்கு உள்ளே இருந்தபடியா மகனே கனி கொண்டு வந்தேன் என்று சொன்னா அல்லவா 5 பங்கிட்டு சாப்பிடுங்க என்று சொன்னா அம்மா நான் கொண்டு வந்தது கனி அல்ல ஒரு கன்னி பெண் என்று சொல்ல என்னுடைய அத்தியாகபத்தவ அரமனைக்கு உள்ளே இருந்தபடி வெளியே வந்து விடுக்கின்ற பார்த்தா மகனே கொண்டு வந்தது கனி அல்ல ஒரு கன்னி பெண்ணா ஐயோ நாமளோ சரியா சந்திரகுலம் கோடு தவறாத வம்சத்தில் பிறந்து விட்டாங்க எப்பொழுதுமே பொய் உரைக்க மாட்டோம் போல சரி என்னுடைய வார்த்தை கிணங்க தனியா இருந்தா 5 பங்கத்தை சாப்பிடுங்க கன்னி பெண்ணா இருந்தா 5 மாலையிட்டு வாழுங்கள் என்று சொல்ல அம்மா என்னோட வார்த்தை கிணங்க சொன்னது தனியா இருந்தா 5 பேர் பங்கு போட்டு சாப்பிடுங்க அதே ஒரு கன்னியா இருந்தா 5 பேர் நல்லா வச்சு வாழுங்க நீ சொல்ற மாதிரி இல்ல 5 பேரும் சந்தோஷமா சண்டை செல்லு பண்ணாத வாழுங்கன்னு சொல்றீங்க அம்மா அதுக்கு அப்படித்தான் நீ இப்படிங்காத 5 பேர் நல்லா போறத சொல்லு அடியே கண்ணம்மா அத்தையோட வார்த்தை கிணங்க 5 மாலை இட்டல மாலையிட்ட 5 கணவர்கள் பெயர் என்ன தெரியுமா தாரா புகழ் படைத்த தர்மராஜன் சரி மதவுண்ட பீமச்சேன விஜயன் நகுலன் சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 மன்னரைய மாலையிட்டு அறியாத பத்தினியாக வாழ்ந்து வந்தாலும் இவை அனைத்தையும் என்னுடைய வாழ்வில் நடந்து முடிந்த கதை இருப்பினும் என்ன தேடி ஓடோடி வந்திருக்க என்னடி காரணம் 5 கணவர்களே மூத்த கணவராகப்பட்ட தர்மர் உன்னை அழைத்திருக்கிறாரு ஆமாங்க இன்னொரு கணவர் அழைத்தாரா ஆமா சந்திப்போமா அப்படி